ஏய் ஜோ இங்க எதுக்காக வந்தா? யாரையாவது பார்க்க வந்திருக்கியா? நான் சானியா கூப்பிடுறா. என்ன விஷயமா இருக்கும்? தெரியலையே. எதுக்கு கூப்பிடுறா? சானியா, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எடுத்துட்டு என் கூட வா. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மா? ஏன்? சரி சரி. ஏய், என்ன விஷயம்? எதுக்காக ஜோ உன்னை கூப்பிடுறா? ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மா? ஓ, இது ஜோவோடதா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூனிஃபார்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கறாங்களோ? இங்க எப்படி? ஏன்? இட்ஸ் ஓகே, போட்டுக்கோ. என்ன? உனக்கு பழக்கம் தானே கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறது. ஏய், இது எப்படி உனக்கு கிடைச்சது? அங்க பாரு. ஏன் துரத்துறா? அவ கையில என்ன இருக்கு? என்ன நடக்குது? என்ன செய்றான் அவன்? எங்க போற? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணு. ஓஹோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய், அவனை சும்மா விட மாட்டேன். அவனை ஏய், விடு. டென்ஷன் ஆகாத. சானியா, கொடுத்துடு. சானியா, ப்ளீஸ். ஏய், சானியா. குடுன்றல. சானியா. ப்ளீஸ் கொடுத்துடு. வேணாம். சரி ஓகே, ஒரு செகண்ட் இரு, கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? எனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணு. என்ன? வரப்போற எக்ஸாம்ல எனக்கு டாப் மார்க்ஸ் வரணும். எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. நான் எப்படியாவது ஸ்டடி ஹால்க்குள்ள போகணும். நான் என்ன மேஜிக் பண்றேன்னு நினைச்சியா? என்னால முடியாது. சரி ஓகே. ஹே गाइस. ஏய், ஏய், அவனை விடு. சானியா, ஏன் நீ இப்படி இருக்க? ஒருவேளை நீ ஸ்டடி ஹாலுக்கு வந்துட்டா நான் உன்னை முதுகுல சுமக்கணும். நாம போட்ட பெட்டை மறந்துட்டியா? அதுக்கு எப்படி ஒத்துப்ப நினைச்ச? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அந்த பெட்டை மறந்துடுவேன். நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு உன் மேல எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை. இங்க பாரு, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ரியலி? ஓ, அங்க அங்க என்ன? ஏய்! ஆஹா, சாப்பாடு பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு டின்னர் ரொம்ப அருமையா இருக்கு. இது என்னம்மா, எங்க ரெஸ்டாரண்ட்ல இதை விட அருமையான டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. எல்லாத்துலயும் இதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது ஃப்ளோர் கேக்ஸா? அது ரெட் ஃப்ளவர் கேக்ஸ்ங்க. அதோட வாசனை ரொம்ப யூனிக்கா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சானி, இன்னைக்கு நைட் உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? தானியா, நீ படிக்கவா போற? எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. ஏன்? ஒருவேளை
நீ கூட படிக்க போறியா என்ன? ரொம்ப ஸ்வீட்டாவும் ஆயிலியாவும் இருக்கக்கூடாதுமா. ஏன்னா அது மெமரிக்கு நல்லது இல்ல. நீங்க செய்யற ஸ்நாக்ஸ்ல கோதுமாவையும் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணுங்க. முட்டையும் சேர்த்துக்குங்க. ஆ, ஓ, ஓகே. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். நானும் உன் கூட படிக்க வரேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நானும் படிக்க போறேன். சரிம்மா. ஏய் சானியா, படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது நல்லது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குட்டி ஜோ, உனக்கு சோனியா. ட்ரெஸ்னா சரி, நான் உனக்கு முதல்ல சிம்பிளானதை கற்றுக் கொடுக்க போறேன். கவனமா கேளு. முதல்ல எக்ஸ் நீ கண்டுபிடிக்கிற நம்பரா வச்சுக்க. எக்ஸ்னா என்ன? ஆ? நான் உன்கிட்ட எக்ஸ்னா என்னன்னு கேட்டேன். அது ஒரு ஆல்பபெட். அதான் தெரியலல்ல, சொல்லிக் கொடு. ஆமா, ஏன்னா அது என்னன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ் தான் அன்னோன் நம்பர் ஆச்சே. சரி, அன்சால்வ்டு கேசஸ் என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸ் ஃபைல். கரெக்ட். பெரியவங்க நம்ம ஜெனரேஷன் பசங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸ் ஜெனரேஷன். சரி, இந்த ஜெனரேஷன்ல நிறைய அன்சால்வ்டு கேசஸ் இருக்கு. அதனால தான் அதை எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்றோம். ஆனா எக்ஸாக்ட்டா எக்ஸ்னு ஏன் வச்சிருக்காங்க? டபிள்யூனோ ஹெச்னோ வச்சிருக்கலாம்ல. இப்ப அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். ஓகே, x is equal to 2 the power of 30 into 10 to the power of minus 7. Logarithm யூஸ் பண்ணி 2 ரீப்ளேஸ் பண்ண. log x is equal to 2 pi 30 into 10 pi minus 7. என்ன ஓகேவா? log x is equal to 30 log 2 minus 7 log 10. அப்புறம் log x is equal to 30 into 0.3 minus 7. Therefore log x is equal to 2. So இதுதான் சொல்யூஷன். பட் நாம் இதை பைனரி நம்பர்ல எழுதணும். புரிஞ்சுதா? 100ஓட பைனரி நம்பர் என்ன? கால்குலேட் பண்ணு. அப்படின்னா என்ன? மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய், இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன விடுங்க, என்ன போக விடுங்க. ஆக்சுவலி உனக்கு டெசிமல் பைனரினா என்னன்னு தெரியுமா? 10 20 30. அது நியூமரல் பைனரி. 1 and 0 காட்டுறதுக்கு ஒரு வே இருக்கு. அது தெரியுமா உனக்கு? ஆனா ஏன்? அதனால என்ன யூஸ்? இப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கியே, அதான். கம்ப்யூட்டரா? 1 and 0 காட்டுறதுக்கு ஒரு வே இருக்கு. அது தெரியுமா உனக்கு? ஆனா ஏன்? அதனால என்ன யூஸ்? இப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கியே, அதான். கம்ப்யூட்டரா? இயர் 1974ல அரசிபோ அப்சர்வேட்டரிக்காரங்க ஸ்பேஸுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாங்க. ஒருவேளை உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா ரிப்ளை வரும் நம்பியிருந்தாங்க. அவங்க எந்த லாங்குவேஜ்ல மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க? இங்கிலீஷ்லயா, கொரியன்லயா? அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்க 0 and 1 யூஸ் பண்ணி அந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. அதுக்கு அந்த பைனரி கோடு தான் உதவியா இருந்தது. ஓஹோ, நான் ஏலியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பைனரி கோடை யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பா கத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார் போடுறேன். குட். 100 பைனரி நியூமர்லாம் மாத்துறது எப்படி? அதுக்கப்புறம் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்குமா? இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. இருந்தாலும் யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு.
இல்ல தட்ஸ் ரைட். யூனிவர்ஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால தான் லாக் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாங்க. அப்படியா? லாக் சிஸ்டம்ன்றது ஒயிட் திங்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புரிய வைக்கக்கூடியது. இப்பயாவது உன் மனசை மாத்திக்கியே. ஏன்? பண்ணாதானே இருக்கு. உனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உனக்கெல்லாம் தெரியுமா? இவங்கெல்லாம் யாரு? ஷிவான், காங்கின், ஷிங்டாங், கியூஹூன், ஹாங்யோங், கீபும், சங்கிம், ஹீச்சல், ஏசங், டாங்கே. நம்ம 2 பேரதும் வேற வேற டேஸ்ட் இல்ல? லோகரிதம் தவிர வேற என்ன தெரியும்? நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னோட பிரெயின் ஆல்பா வேவ்ஸை மோஷன்ல காட்டும். சோ எனக்கு நல்ல மெமரி கிடைச்சி 1 மினிட்ல 7000 வேர்ட்ஸ் என்னால படிக்க முடியும். நீ பிரீத் பண்ணும்போது உன் வயித்தை நல்லா அழுத்தி மூச்சை இழுத்து வெளியில விடணும். அது மட்டும் இல்லாம உன் பார்வைய அந்த டாட் மேல நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். சீலிங்க இல்ல, டாட்ட. ஃபோக்கஸ் பண்ணு. அந்த டாட் மட்டும் தெரியற வரைக்கும். மூவ் பண்ணணும். படிக்கும் போது உன் பாடி நல்லா மூவ் பண்ணணும். அப்பதான் நல்லா மெமரிஸ் பண்ண முடியும். Add for object, as with for people. Add for objects, as with for people. Left to right, left to right. 1592 ல இருந்து 1598 வரைக்கும் இம்ரேன் வார் நடந்துச்சு. சானியா, இம்ரேன் வார். என்னாச்சு? டாக் சர்க்கிள்ஸ் வந்திருக்கு. ஏய் சானியா, ப்ளீஸ் உண்மை என்னன்னு சொல்லு. என்ன? நீ இப்ப இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃபைன். இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. எனக்கு தெரியும் அங்க ஏதோ பிரச்சனை. உங்களுக்கே தெரியும்ல, போன தடவை அவளை வீட்டை கூட்டிட்டு போறேன்னு போகும்போது என்னை விட்டுட்டு ஓடிட்டா. சானியா, இன்னைக்கு நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவ எங்க போனா? வீட்டுக்கு தான் போனா. படிக்கணும்னு சொல்லிட்டு தானே போனா. போய் 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 அவ என்னைக்கு படிச்சிருக்கா இன்னைக்கு படிக்கிறதுக்கு? எனக்கு என்னமோ அங்க அவள தூங்க விடாம வேலை வாங்குறாங்கன்னு தோணுது. அவ ஃபேஸ பார்த்தல. கண்டிப்பா இந்த ஜிம்மி அது என்னன்னு கண்டுபிடிச்சே தீருவான். அண்ணா, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாம அம்மா கிட்ட போய் கேளுடா. ஹே சானியா, நீ ஒரு இடியட் ஸ்டூபிட் அக்லி பொண்ணு. உன்னால என் படிப்பும் போச்சு, என் அண்ணனோட தூக்கமும் போச்சு. நீ ஏன் இங்க இருக்க? உன் வீட்டுக்கு கிளம்பு. ஓ ஜோனோ, நீ இப்ப வந்த? நீ பேசாத, வாயை மூடு. இந்தா, என்ன அது? அதுல இருக்கிறதெல்லாம் நீ படிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்க போகணும். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம். என்ன இதெல்லாம்? நான் ஒரு சில கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாவ், இதெல்லாம் எப்ப ரெடி பண்ண? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஏய், சும்மா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வளம் பேசிக்கிட்டு இருக்காத. சரி சரி. எதுக்கு எடுத்தாலும்
இதுவே எக்ஸாம்ல வந்தா நல்லா இருக்கும். தூங்கிட்டான். பாவம், என்னாலதான் இவ்ளோ நேரம் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தான். So the great Joe இப்படிதான் தூங்குவான் போல இருக்கு. Thank you, Joe. Hi guys. Oh my god. Jackpot. நான் உடனே கேமரா எடுத்துட்டு கிளிக் பண்றேன். ரொம்ப டயர்டா இருக்கு. குட் லக். வாவ், குட் லக்னுலாம் சொல்றா. ஏய் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுல. என்னோட மார்க் தெரியல. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. தள்ளுப்பா. எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. மாட்டாங்களே. தள்ளு பாரு. நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. ஜோ தான் டாப் ரேங்கர். வாவ், இதுதான் பெர்ஃபெக்ட் மார்க். பாவம், என்னால தான் அவன் சரியாவே தூங்கல. அதனால நல்ல மார்க் எடுத்துட்டான். ஹேய், உனக்கு டாப் மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. கிரேட் பா. கங்க்ராட்ஸ். ஆஃப் கோர்ஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கனே. அப்படி இருக்கும்போது ஏன் நல்ல மார்க் கிடைக்காது? உனக்கும் கங்க்ராட்ஸ். ஆ, உன் மார்க்ஸை பார்க்கல? என்ன ஏண்டா? நான் 50th ரேங்கா? பார்த்துட்டீங்களா? ஹாய் சானியா. பார்த்தேன், சாதிச்சிட்டேன். தேங்க்யூ so much. ரிவிஷன் கொஸ்டின் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரியலி தேங்க்ஸ் ஜோ. நீ என்ன பண்ற? எனக்கு எனக்கு சேர வேண்டியது கொடு. இதானே?
இனிமே இதை நீ தொடக்கூடாது. Hey Joe, thank you so much. Stop. எஸ், என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா உன்னதான். ஸ்டூடெண்ட் ஜோ, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நீ எங்க ஓடுற? என்ன? இன்னில இருந்து சானியா ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்கு போக போறா. அப்ப நீ அவளை முதுகுல ஏத்திக்கிட்டு தானே ஆகணும். இல்ல மிஸ், நாங்க இத கேன்சல் பண்ணிட்டோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு சான்ஸ் எல்லாம் திரும்பவும் கிடைக்காது. ஆனா மிஸ், அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ என்கிட்ட ஸ்டடி ஹாலுக்கு போனேன்னு கேட்டப்போ நான் அதை அப்ப நம்பவே இல்ல. அதுக்காக நான் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்ல. நீ ரொம்ப கிரேட் சானியா. நீ என்னை எவ்வளவு பெருமைப்படுத்திருக்க தெரியுமா? ஆமா, நீ எல்லாம் என்ன ஆளு? கொடுத்த வாக்க காப்பாத்திக்க மாட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்ல மிஸ். தூக்கு. தூக்கிக்க. நீ ஒண்ணு நினைச்சுக்காத, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சானியா, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்க மாட்டியே. என்ன நியூசன்ஸா? ஆமா, நீ நியூசன்ஸ் தான். சரி, அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கோம் சொல்லடவா? பைத்தியமா பிடிச்சிருக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? அவங்க என்ன பேசிக்கிறாங்க? நீ எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்குன்னு நினைச்சாலும் கடைசியில உன் சுயரூபத்தை காட்டிடுறல்ல. உன்ன மாதிரி இருக்கிறவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன என்ன ஃபோர்ஸ் பண்றியா? உனக்கு என்ன வேணும்? சரி, முதுகுல ஏறு. முடியாது. சரி, ரொம்ப ஓவரா சீன் போடாத. நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, முதுகுல ஏறு. வேண்டாம் சொல்றேன்ல, கைய விடு. நீங்க என்ன பண்ற? ஹே ஜோ, ஒழுங்கு மரியாதையா அவளோட கையை விட்டுரு. இவன சொல்லிக்கிட்டே இருக்க. மறுபடியும் வந்துட்டியா? ஆமா, என்ன? சோனியா, எனக்கும் தெரியும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சாரிப்பா. அன்னைக்கு நீ படிக்க போறேன்னு சொன்னப்ப நான் உன்னை நம்பவே இல்ல. அந்த தப்பு பண்ணதுக்கு உன்னை முதுகுல தூக்கிட்டு இந்த ஸ்கூல்ல சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன். வா. என்னடா நீயும்? அட வா. ஏ சானியா, இங்க வா. ஏய், என்னடா பண்ற? அவளை விடு. அவளை ஏத்தி விடு. சானியா, உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு முழுக்க உன்னை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்க போறேன். அவளை இறக்கி விட புரியலையோ? ஏன் இப்படி பண்ண? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன், என்ன தப்பு? அவளை எதுக்காக இப்படி தூக்கிட்டு வந்த? அப்படியா? இது தப்பான விஷயமா என்ன? ஆமா, கண்டிப்பா தப்புதான். அவ எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சா நீ நினைக்கிற? சுத்த அறிவு கெட்டவனா இருக்க. போது, நிறுத்து. சானியா, நீ இன்னும் அவனை லைக் பண்ற? அவன் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உனக்கு புத்தியே வராதா? உனக்கு
ஏத்த சரியான ஜோடி யாருன்னா அது நான் மட்டும்தான். இல்ல, அவன் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்கணும்? அவன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? அப்படி சொல்லு. அவனுக்கு தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. நல்லா படிக்கிறாங்கிற மெதப்பு. தலகானம் புடிச்சவன். உனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவன மாதிரி ஒரு இடியட் யாருமே இல்ல. என்ன சொல்ற? அவனை பிடிக்காது? பிடிக்காது. சரி அது விடு. இன்னில இருந்து ஸ்பெஷல் ஸ்டடி ரூம் போக போறல்ல? சூப்பர். இம்ப்ரெசிவா இருக்கு. தாக்கு பிடிப்பியா? அவ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. இவதானே அந்த சானியா? இவ எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்கு வந்துட்டா. என்னால முடியல, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன பிரயோஜனம்? இவனதான் ஜோ அவமானப்படுத்திட்டானே. அப்படியா? இவ்ளோ அன்லக்கி பொண்ணா இருக்காளே, ரொம்ப பாவம் இல்ல? ஹாய். என்ன அது? இவங்க படிக்க வந்தாங்களா இல்ல டேட்டுக்கு வந்தாங்களா? ஐ எம் சாரி. ஒவ்வொல ப்ளீஸ் பஞ்சு, எனக்காக இந்த ட்ரிங்க குடிய. வேண்டான்னு சொன்னல. சாரி சார். ஐம் சாரி சாரி. நம்மளுக்கு யாராவது பாத்துட்டு கொஞ்சம் போறாங்க. சும்மா இருக்கியா? பிரின்சிபல் வேற இருக்காரு. அதோ அங்க இருக்கா. அவளை காணுமே. அதோ பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கு பசங்களா, கேக்குறது பதில் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார். சார் ஒண்ணு இல்ல, நாங்க ஜஸ்ட் அவ இங்க இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் வந்திருக்கோம் சார். கொஞ்சம் இருங்க. படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ அங்க இருக்கா அங்க இருக்கா. ஹாய் சானியா. சானியா, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஹாய். டீச்சர் சாந்தினி. சார். அந்த வாலு சானியா கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியல? ஆமா, நான் அதை கவனிச்சேன். இல்ல, நான் சொல்றது அது இல்ல. அவ எப்படி லிஸ்ட்ல கடைசியா இருந்தவ 50வது இடத்துக்கு வந்தான்னு தான் புரியல. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு வந்தா. அதான் எப்படின்னு இன்னும் என்னால நம்பவே முடியல. ஆமா. இருந்தாலும் இதுல நம்ப முடியாத அளவுக்கு என்ன இருக்கு? ஏதாவது சீட்டிங் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் இல்ல? என்ன சீட்டிங்கா? அவ என் கிளாஸ்ல இருக்கிறவள யார சீட் பண்ணிருப்பான்? சரி விடுங்க, கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை பிக்னிக் கூட்டிட்டு போலாம். செகண்ட் இயர் பசங்களை ஃபீல்டு ட்ரிப்புக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். தேர்ட் இயர் பசங்களை நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம்
அன்னைக்கு அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காம்படிஷன் கூட்டிட்டு போலாம். அவங்கள எப்படி கூட்டிட்டு போக முடியும்? தேர்ட் இயருக்கு தான் மிட் டர்ம் ஸ்டார்ட் ஆகுதே. ஸ்டடீஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணனும்னா எக்ஸசைஸ் தேவை. என் கிளாஸ் பசங்களும் ஃபிட்டா இருக்கணும்ல. நீங்க சொல்றது சரிதான். எந்தெந்த கிளாஸுக்கு காம்படிஷன் வைக்கிறது? என் கிளாஸ் பசங்க டீச்சர் ஷாஜியோட கிளாஸ் பசங்களோட போட்டி போடுவாங்க. என்ன? ஏன் கிளாஸ் கூட எதுக்கு? என் கிளாஸை விட உங்க கிளாஸ் பெட்டர்னு நீங்க தானே சொன்னீங்க. அதே இந்த சந்தர்ப்பத்துல நிரூபிக்க கூடாது. என் கிளாஸ் பசங்க வின் ஆயிட்டாங்கன்னா நான் உங்களை ஹனின்னு கூப்பிடுவேன். என்ன? ஹனினா? இதுவும் நல்ல யோசனை தான். ஏன்னா அந்த காம்படிஷன்ல என்னென்ன ஈவென்ட்ஸ் வைக்கலாம்? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. பேசாம அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நம்ம யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். நம்மள இந்த மாதிரி பேசினவங்கள வாயை கட்டி போடணும். அவங்கள விட நம்ம எந்த விதத்துல குறைஞ்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொல்லி தொலை. அதுக்கு ஒத்துக்கிட்டா நீங்க இங்க எல்லாருக்கும் என்ன கொடுப்பீங்க? என்ன? நீங்க கேக்குற உதவியை நாங்க எல்லாரும் செஞ்சா எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு உங்களை கேட்டேன். ஆல் ரைட். நீங்க இந்த 3 ஈவென்ட்ஸ்ல வின் பண்ணிட்டீங்கன்னா பீட்சா வாங்கி தர எல்லாருக்கும். பீட்சாவா? ஆப்போசிட் டீம் ஒரு வழி பண்ணலாம். கமான் சீக்கிரம் சீக்கிரம் அப்படிதான். Come on. இப்படிதான். Come on. Super. அப்படிதான் கொஞ்சம் தான். வாங்க என்ன இது? எழுந்திருங்க, மறுபடியும் வாங்க. வாங்க. சரி சீக்கிரம் வாங்க. எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நல்லா கவனமா கேளுங்க. எப்படி பண்ணணும் எல்லாருக்கும் சொல்றேன். ஃபைனல் ரேஸ் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நீ பண்ணிட்டு இருக்க ஷோ ரொம்ப காமெடியா இருக்கு. ஓ, மறுபடியும் நீயா? உனக்கு எங்களை ஃபாலோ பண்றது தான் வேலையா என்ன? வேற வேலை இல்ல பாரு. ஹே ஜோ, இன்னும் கொஞ்ச நேரம் இரு தம்பி. நீ இப்ப அழ போற. ஏன்னா நாங்க உன்னை தோக்கடிப்போம். முடியாது. ஏன்னா இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்குவேன்னு சொல்லவே இல்லையே. அதனாலதான் உங்க டீமே வின் ஆக போகுது. என்ன சொன்ன? நீ பார்ட்டிசிபேட் பண்ணாதனால தான் நாங்க வின் பண்ண போறோம்னு சொல்றியா? உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ அப்படி சொல்லுவ? விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஆடுற. சண்டை போடாத, வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன? ஏன் இப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? நீ விட்டு கொடுத்ததுனால தான் நாங்க வின் பண்ணுவோம்னு சொல்ற? எங்க ஜிம்மி ரொம்ப ஃபாஸ்ட் அத்லெட். ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான். அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? சானியா, தோத்து போயிடுவேங்கிற பயத்துல இப்படி பேசுற. இல்லனா கோழைத்தனமா பேசுறதை விட்டுட்டு ஜெயிச்சு காட்டு பாப்போம். என்ன? கோழையா? ஆமா, கோழைதான். ஓ மை காட், இது ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. நீங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்கல்ல? ஐயோ ஜாலி. ஆனா நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது? ஐயோ, நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. அப்படின்னா அங்க வர போறீங்களா? கண்டிப்பா வருவேன். போட்டோஸ் எடுக்கணும்ல? இது வெறும் ஹை ஸ்கூல் காம்படிஷன் தான். சோ வாட்? ஸ்போர்ட்ஸ்ல அப்படி என்ன ஜாலி இருக்க போகுது? வாவ். ஜுனோ, உனக்கு ஜம்ப் ரோப் டெஸ்ட் இருக்குல்ல? என்னைக்கு அது? எனக்கு தெரியாதுமா. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் வேணும்னா கத்து தரட்டுமா? நான் ரொம்ப நல்லா ஜம்ப் பண்ணுவேன். ஒண்ணும் வேண்டாம். போயும் உங்ககிட்டயே நான் கத்துக்கணும். நான் முதல்ல சுமாரா தான் விளையாடினேன். அப்புறம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாட கத்துக்கிட்டேன். வாய் திறந்தாலே போய் தான். ஆமாப்பா, பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, முயற்சி பண்ணா எதையும் சாதிக்கலாம். வாவ், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? எங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க ஆண்டி. ஓ, இந்தா